ربنا ولا تحملنا அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு பெண் தன்னுடைய குழந்தை பருவம், தனது இளமை பருவம் என 2 பருவங்களையும் கடந்துவிட்டு 3ஆவதாக ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில் நுழைவது மணவாழ்வில்தான். அந்த மண வாழ்க்கையில் தன்னுடைய கணவர் வீட்டுக்கு செல்லும் பொழுது ஈமானிய உணர்வோடு அனுப்பினார்கள் அன்றைய காலத்து சஹாபிய பெண்கள். உமாமா பின் ஹாரிஸ் என்பவர் தன்னுடைய மகளை அவருடைய மன வாழ்க்கையில் நுழைவிக்கும் போது செய்த உபதேசங்கள் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை. அவங்க தன்னுடைய மகளுக்கு அழகான முறையிலே உபதேசம் செய்கின்றார்கள். என் அருமை மகளே, தகப்பனது செல்வம், அன்பு, பிரியம் ஒரு பெண்ணுக்கு போதுமானதென்றால் அவை உனக்கும் போதுமானதுதான். இருப்பினும் பெண் ஆணுக்காக படைக்கப்பட்டவள், ஆண் பெண்ணுக்காக படைக்கப்பட்டவள். என் அருமை மகளே, எந்த சூழ்நிலைகளில் நீ வளர்ந்தாயோ அந்த சூழ்நிலைகளிலிருந்து நீ பிரிய போகிறாய். எந்த கூட்டிற்குள் நீ வளர்ந்தாயோ அந்த கூட்டை விட்டு வெளியேறி இதுவரை அறியாத புதிய கூட்டிற்கு செல்லப் போகிறாய். நீ பழகாத ஒரு நண்பனிடம் செல்லப் போகிறாய். அந்த நண்பன் உன் மீது உரிமை பெற்றிருப்பதால் உனக்கு அரசனாக ஆகிறான். நீ அவனுக்கு அடிமையாக இருந்தால் அவனும் உனக்கு அடிமையாக மாறிவிடுவான். உன் கணவரிடம் போதுமென்ற தன்மையுடன் நீ பழகிக்கொள். போதுமென்ற தன்மையில்தான் மனிதனுக்கு அமைதி இருக்கிறது. அவரின் பேச்சுகளுக்கு செவிதாழ்த்தி கட்டுப்பட்டு நடந்து கொள். அதில்தான் அல்லாஹ்வின் பொருத்தம் இருக்கிறது. உன் கணவரின் மூக்கு எதை நுகர்கிறது என்பதை தெரிந்து கொள். நல்ல நறுமணத்தையே தவிர வேறெதையும் அவர் உன்னிடம் நுகர்ந்துவிட வேண்டாம். உன் கணவரின் கண் எதை பார்க்கிறது என்பதை கவனித்துக்கொள். அருவருப்பான எதையும் அவர் உன்னிடத்தில் பார்த்துவிட வேண்டாம். அவரது உறவினர் மற்றும் குடும்பத்தினரை பேணிக்கொள். அதன் மூலம்தான் குடும்பத்தை அழகிய முறையில் நிர்வகிக்க முடியும். கணவரின் செல்வத்தை பாதுகாத்துக்கொள். அதன் மூலம் குடும்பத்தை அழகிய முறையில் உன்னால் சீர்படுத்த முடியும். கணவரின் இரகசியத்தை பகிரங்கப்படுத்தாதே. அதனால் அவரது வஞ்சகத்திற்கு ஆளாக நேரிடும். அவரது கட்டளைகளுக்கு மாறு செய்யாதே. அதனால் அவருக்கு கோபமூட்டியவளாக ஆகிவிடுவாய். இந்த உபதேசங்களை தன்னுடைய செவிகளில் ஏற்றி அப்படியே உள்ளத்தில் பதிய வைத்து கொண்டு நன்மக்களாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் அருள் செய்வானாக என்று பிரார்த்தித்த வண்ணம் நிறைவு செய்கின்றேன்.